ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. கிறிஸ்துவுக்குள் எனக்கு மிகவும் பிரியமானவர்களே, உங்கள் யாவருக்கும் இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தில் என் அன்பின் வாழ்த்துக்கள். இந்த நாளிலே நாம் தெரிந்து கொண்ட வேத வசனம் யாக்கோப்பு எழுதிய திருமுகம் 3ஆம் அதிகாரம் 8வது வசனம். நாவை அடக்க யாராலும் முடிவதில்லை, கட்டுப்படுத்த முடியாத அளவுக்கு அது கொடியது, சாவை விளைவிக்கும் நஞ்சு நிறைந்தது. பிரியமானவர்களே, தொடர்ந்து நாவை குறித்து நாம் தியானிப்போம். அநேக காரியங்களை தியானித்தாலும் நம் வாயின் வார்த்தைகளை குறித்து சிந்திப்பது, தியானிப்பது மிக மிக முக்கியமாக இருக்கின்றது. நாம் எல்லாருமே அடிக்கடி தவறுகிறோம். பேச்சில் தவறாதோர் நிறைவு பெற்றவர் ஆவர் என்று வேதம் கூறுகிறது. யாக்கோப்பு 3ஆம் அதிகாரம் 2வது வசனத்திலே. பிரியமானவர்களே, சற்று அமைதியாக அமர்ந்து கூறப்படும் இந்த வார்த்தைகளுக்கு தயவு செய்து செவி கொடுங்கள் என்று மிகவும் அன்போடு கூட உங்களை கேட்கின்றேன். உன் நாவை தீப்பற்றி எரிக்க விடாதே, பரிசுத்த ஆவியின் தீயில் எரிய விடு. யாக்கோப்பு 3ஆம் அதிகாரம் 6வது வசனத்தை நேற்றைய தினம் நாம் தியானித்தோம். தீ 2 விதமாக இருக்கின்றது. திருப்பாடல் 29:7 வாசித்து பாருங்கள். ஆண்டவரின் குரல் மின்னலை திரிக்கச் செய்கின்றது. நாவும் தீ போன்றதுதான். நரகத்தின் தீ அழிக்கும், பிளக்கும், காயப்படுத்தும். ஆனால் பரிசுத்த ஆவியானவருடைய நெருப்பு சுத்திகரிக்கின்ற ஒரு நெருப்பாக, ஆசிர்வதிக்கிற ஒரு நெருப்பாக, உயிரை கொடுக்கிற ஒரு நெருப்பாக இருக்கின்றது. பிரியமானவர்களே, இன்றைக்கு உங்கள் நாவை எந்த தீ எரித்து கொண்டிருக்கின்றது? உங்கள் நாவிலே எப்படிப்பட்ட தீ எரிகின்றது என்பதை நாம் சற்று சிந்தித்து பார்ப்போம். ஒரு கிராமத்திலே 2 விதமான தீ பற்றி எரிகின்றது. ஒரு சிறு உவமையை உங்களோடு கூட பகிர்ந்து கொள்ள ஆசைப்படுகின்றேன். முதல் தீ வீடு எரிகின்றது. அதனுடைய பலன் அந்த வீட்டிலே கண்ணீரும் அழிவுமாக இருக்கின்றது. அந்த தீயானது அழிவை ஏற்படுத்திவிட்டு செல்கின்றது. 2வது நெருப்பு குளிர்காலத்தில் குடும்பத்தை சூடுபடுத்திவிட்டு வாழ்க்கையை காப்பாற்றுகிற ஒரு நெருப்பு. தீ ஒரே மாதிரியாக தெரிந்தாலும் அது எங்கிருந்து வருகிறது என்பதுதான் முக்கியமாக இருக்கிறது. அதுபோலதான் நாவும் சாத்தானால் எரிந்தால் அழிவு வருகின்றது, பரிசுத்த ஆவியானவரால் எரிந்தால் வாழ்வு. 3வதாக திருத்தூதர் பணி 2ஆம் அதிகாரத்தை நீங்கள் வாசித்து பாருங்கள். ஆவியானவர் நெருப்பு நாவாக இறங்குகிறார். அந்த நெருப்பு அங்குள்ள வெட்கப்பட்ட சீடர்களை சாட்சிகளாக மாற்றுகிறது. பயந்து கொண்டிருக்கிறவர்களை உறுதியான, தைரியமாக நிற்கும் ஒரு சிங்கத்தை போல மாற்றுகிறது. சமாதான வார்த்தைகளை ஆயிரங்களுக்கு கொண்டு செல்கின்றவர்களாக அவர்களை மாற்றுகிறது. இன்று இந்த அசாத்தியமான நெருப்பு உங்களையும் உங்கள் நாவையும் கூட தொட வல்லதாய் இருக்கிறது. பிரியமானவர்களே, 4வதாக சாட்சி. அதாவது ஆவியானவருடைய நெருப்பை என் நாவிலே நான் வைத்திருக்கும் பொழுது, வார்த்தையிலே என் வாழ்க்கை வேரூன்றியதாக இருக்கும் பொழுது என் வாழ்க்கை மாறுகிறதாக இருக்கின்றது. ஒரு முறை ஒரு சகோதரி இப்படியாக என்னிடத்திலே பகிர்ந்து கொண்டார்கள். என் வீட்டில் எனக்கு நிம்மதி இல்லை. எப்பொழுதும் அவர்கள் என்னை சாபமான வார்த்தைகளாலே மிகவும் காயப்படுத்துகிறார்கள் என்று மனமுடைந்து கண்ணீரோடு பகிர்ந்து கொண்டு தொடர்ந்து சொன்னார்கள். வாழ்க்கையிலே நம்பிக்கை இழந்த நான் ஒரு முறை ஜெப கூட்டத்திலே கலந்து கொண்டேன்.
அங்கு இயேசு என்னோடு பேசினார். மகளே, என் மகளே, கலங்காதே, நீ என் மகள், நான் உன்னை நேசிக்கிறேன். அந்த வார்த்தைகளை கேட்டவுடனே என் உள்ளம் ஒரு சுகத்தை அனுபவித்தது. ஆண்டவர் அந்த வார்த்தைகளின் வழியாக காயப்பட்ட என் இதயத்தை குணப்படுத்தினார். பிரியமானவர்களே, ஒரு ஆசீர்வாதமான வார்த்தை ஒரு ஆன்மாவையே உயிர்ப்பிக்க கூடியதாக இருக்கிறது. இன்று நம் நாவை தூய ஆவியின் அனலிலே, நெருப்பிலே வைக்க ஆண்டவர் ஒவ்வொருவரையும் அழைக்கின்றார். இனி நம் வார்த்தைகள் தீப்பற்றி எரிக்காமல், வாழ்வை அழிக்காமல், தீப்பற்றி குணமாக்கக்கூடியதாக இருக்கட்டும். பிரியமானவர்களே, நம் நாவை ஆண்டவருக்காக பற்றி எரிய நாம் ஒப்பு கொடுப்போம். தூய ஆவியால் நிறைந்து பேச பழகுவோம். என் நாவை உமக்கு அர்ப்பணிக்கிறேன் என்று ஆண்டவரிடம், இயேசுவிடம் அடிக்கடி சொல்லுங்கள். நெருப்பு தூய ஆவியானவர் நம்முடைய தூய அந்த நெருப்பினாலே நம்மை சுத்திகரிக்க வல்லவராக இருக்கின்றார். பிரியமானவர்களே, நல்ல பழக்கம்தான் ஒருவரை நிறை மனிதனாக மாற்றும். Practice makes the person perfect. எனவே மண்ணை சார்ந்தவற்றையும் எதிர்மறையான வார்த்தைகளையும் பேசி பழகி போன நாவை நேர்மறையான வார்த்தைகளை சொல்லி பயிற்றுவிப்போம். மூடத்தனமான வார்த்தைகளை சொல்லி நாணங்கெட்ட பேச்சு, பகடி செய்தல், புரணி பேசுதல், குறை பேசுதல், முணுமுணுத்தல் போன்ற நம்மை பலவீனப்படுத்துகின்ற வார்த்தைகளை நம்மை விட்டு அகற்றுவோம். கேட்போருக்கு பயன் விளைவிக்கும் நல்ல வார்த்தைகளையே பேசுவோம். வேதமும் இதைதான் நமக்கு ஒவ்வொரு நாளும் கற்பிக்கின்றது. எபேசியருக்கு எழுதிய திருமுகம் 5ஆம் அதிகாரம் 4-6 வசனத்தை வாசித்து பாருங்கள். உங்கள் நாவில் இருந்த பழைய தீ அணைந்து போகட்டும். பரிசுத்த ஆவியானவருடைய நெருப்பு உங்கள் நாவை ஆசிர்வதிக்கட்டும். உங்கள் வார்த்தைகள் உயிரை கொடுக்கட்டும். நற்செய்தி அறிவிக்கின்ற நெருப்பு உங்கள் நாவிலே ஊற்றப்படட்டும். பிரியமானவர்களே, ஒரு சில அறிக்கையை என்னோடு சேர்ந்து நீங்கள் சொல்வீர்களானால் உங்களுக்கு அது பலமுள்ளதாக இருக்கும் என்று நான் விசுவசிக்கின்றேன். என்னோடு சேர்ந்து இந்த அறிக்கையை செய்யுங்கள். என் நாவு தேவனுடைய சொத்து. என் நாவு தேவனுடைய சொத்து என்று நீங்கள் ஒவ்வொரு நிமிடமும் இந்த வார்த்தைகளை மீண்டும் மீண்டும் அறிக்கை செய்து கொண்டே இருங்கள். நான் உயிரின் வார்த்தைகளை பேசுவேன். சாவின், அழிவின் வார்த்தைகளை நான் பேச மாட்டேன். நரகத்தின் தீ என் நாவிலிருந்து அணையட்டும். பரிசுத்த ஆவியின் நெருப்பு என் நாவை நிரப்பட்டும். நான் வதந்திகளை இனிமேல் பேச மாட்டேன். என் வார்த்தைகள் சாபமல்ல, ஆசீர்வாதமாயிருக்கும். சாத்தான் என் நாவை பயன்படுத்த மாட்டான். இயேசு மட்டுமே என் நாவை பயன்படுத்துவார். நான் பேசும்போது இறந்த எலும்புகளும் உயிர்ப்பிக்கப்படும். என் நாவு சண்டை செய்யாது, சமாதானம் செய்யும். என் வாயில் தீ பற்றி எரியும், ஆனால் அது பரிசுத்த ஆவியானவருடைய தீயாக இருக்கும். நான் பேசும் வார்த்தைகள் சுவிசேஷம் அறிவிக்கின்ற நெருப்பாக இருக்கும். என்று என் நாவை தேவனுக்காக அர்ப்பணிக்கின்றேன். என் வார்த்தைகள் விண்ணையும் அதிர பண்ணும். நான் பேசும் பொழுது சாத்தான் ஓடி போவான். என் நாவு
என் இயேசுவின் பெயரை எப்பொழுதும் மகிமைப்படுத்தும். நான் பேசும் வார்த்தைகள் தூய ஆவியின் ஆற்றல் கொண்டதாக இருக்கும். இன்று முதல் நான் ஆசீர்வாதத்தின் நாவாயிருப்பேன். பிரியமானவர்களே, தொடர்ந்து தேவ சமூகத்தில் இப்படி அறிக்கை செய்து கொண்டே இருங்கள். இதை செய்யும் இதை வெறும் வார்த்தையாக மட்டும், இதை வெறும் செய்தியாக மட்டும் தயவு செய்து கேட்காமல் 2, 3 தடவை இந்த வார்த்தைகளை அறிக்கையிடுங்கள். நிச்சயமாக உங்கள் வாழ்வு உருமாற்றப்படும் என்று நான் நம்புகிறேன். ஆண்டவர் தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக. நாம் ஜெபிப்போம். அனைவரும் என்னோடு கூட இணைந்து இந்த ஜெபத்திலே கலந்து கொள்ளுங்கள். அப்பா பிதாவே, உமது சமூகத்திலே நான் இருக்கின்றேன். என் இதய கதவுகள் அனைத்தையும் இந்த நாளிலே உமக்கு முன்பாக திறந்து வைக்கிறேன் அப்பா. என்னை சுத்திகரித்து உம்முடைய இரத்தத்தால் என் வாழ்வின் ஒவ்வொரு பகுதியையும் உமது ஆவியின் நெருப்பாலே நிரப்புவீராக. கர்மேல் மலைமேல் எலியா பெற்ற நெருப்பை போல, பெந்தகோஸ்தே நாளிலே சீடர்கள் பெற்ற வல்லமையை போல, இன்றும் இந்த நேரத்திலே உம்முடைய வல்லமையை எங்கள் மேலே ஊற்றுவீராக. என் வாய் உம்மை மட்டுமே பேசட்டும். என் நேசரே, என் கண்கள் உம்மை மட்டுமே காணட்டும். என் கால்கள் உம்முடைய சித்தத்தினாலும் உம்முடைய அன்பினாலும் மட்டுமே நடக்கட்டும். உமது குரல் மட்டுமே என் காதுகளிலே ஒலிக்கட்டும் அப்பா. அன்பு ஆண்டவரே, உமது நெருப்பு என்னுள் அணையாமல் எப்பொழுதும் எரிந்து கொண்டிருக்கட்டும். உம் அன்பின் சுமையால் என் உள்ளம் உருகட்டும் ஆண்டவரே. உம் வல்லமையால் சாத்தானின் எல்லா சங்கிலிகளும் உடைக்கப்படுவதாக. என் வாழ்வு முழுவதும் உம்முடைய மகிமையை அறிவித்துக் கொண்டே இருக்கட்டும். என் ஆவி, உயிர், மனம் அனைத்தும் உம்மை இடைவிடாமல் ஆராதிக்கின்றது. உமது சமூகத்திலிருந்து ஒருபோதும் நான் விலக மாட்டேன். உம் கையிலே மட்டும் இருக்கும் அடிமையாக ஆண்டவரே எப்பொழுதும் இருக்க நான் விரும்புகிறேன். உம்முடைய வார்த்தையான அன்பு இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே என்னை உமது கரத்திலே ஒப்புக் கொடுக்கிறேன் பிதாவே. எல்லா துதியும் கனமும் மகிமையும் மாட்சிமையும் வல்லமையும் ஞானமும் உம் ஒருவருக்கே உண்டாவதாக. வார்த்தையான இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே ஜெபிக்கிறேன் எங்கள் நல்ல பிதாவே. ஆமேன்.